இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் பிப்ரவரி 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 9:40 இரவு மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்குது. சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் சில கிரகங்கள் சேர்வதால் உருவாகும் யோகத்தையும் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கும் இந்த மாசி மாதத்தில் என்னென்ன நடக்குன்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாசி மாதத்தில் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் பிரவேசித்து தைரியத்தையும் மிகப்பெரிய ஆற்றலையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. குறிப்பாக நீங்கள் சமுதாயத்தில் ரொம்ப பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சுலபமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. உயரதிகாரிகளின் பாராட்ட பெற போகிறீங்க. நீங்கள் சொல்வது தான் சட்டம் அப்படின்ற நிலை வரும். ஏற்கனவே 5ஆம் பாவத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து பொலிவு ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வைக்க போகிறாரு. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா கோயிலில் இருக்கும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர வெற்றிகள் உண்டாகும் ஃப்ரெண்ட்ஸ். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக பயணம் அல்லது வேலை தொடர்பான பயணம் ஏற்படும். செயல்திறன் அதிகரிக்கும். வேலை தொழில் தொடர்பாக வெளியூர் வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குது. கடினமான நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவை பெறுவீங்க. இந்த மாதத்தில் உங்களின் தைரியம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பேணுவீங்க. வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் வளர்ச்சி பெறுவதற்கான நம்பிக்கை உருவாகும். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ல் சூரியன், 2-1 கேது, 1-2 குரு, 1-2 சுக்கிரன், 3ல் புதன், 5ல் செவ்வாய், 1ல் சனி, 8-7 ராகு இருக்குது. சூரியன் சுக்கிரன் இவங்க மட்டுமே சாதகமாக இருக்காங்க. எல்லா விஷயங்களிலும் பொறுமையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து ஈடுபடணும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். நவீன ரக மின்சார மின்னணு பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் அனுகூலமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சி ஒன்று நடக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போய் ஆலயங்களுக்கு போகிற வாய்ப்பெல்லாம் உண்டு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லைன்னா இப்போ கிடைக்கும். முக்கியமான தொழிலதிபர்களின் அறிமுகம் இப்போ உங்களுக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் உற்சாகமான சூழ்நிலை இருக்கும். உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆலோசனை செய்வாங்க. எதிர்பாராத பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் அவங்க பேசுவாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்த வகையில் கிடைக்கும். எதுனாச்சும் கவர்மெண்ட்டில் இழுபறியாக இருந்துச்சுன்னா அது இப்போ பிரச்சனை முடிவுக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள், தாராளமான பணவரவு கிடைக்கும். பொது நிகழ்ச்சிகளில் கௌரவிக்கப்படுவீங்க. புகழும். ரசிகர்களிடம் செல்வாக்கும் அதிகரிக்கும். மாணவர்கள் மனத்தெளிவு பெற்று ஓரளவு படிப்பில் கவனம் செலுத்த முயற்சி செய்வீங்க. ஆசிரியர்களின் ஆலோசனைகள் பயன் தருவதாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தால் மகிழ்ச்சி தரும் மாதம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்துக்கு போகிற பெண்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான மாதம். நல்ல நாள் பிப்ரவரி 13, 14, 15, 16, 22, 23, 24, மார்ச் 5, 6, 7, 13, 14. சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி 17, 18, 19. அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை, முருகப்பெருமான். பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் கந்தசஷ்டியை பாராயணம் செய்கிறதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கைக்கு அர்ச்சனை செய்கிறதும் நன்மை தரும். இதுவரை தான் பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான மாசி மாதம் 2025ஆம் வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.